சிறிது நீண்டதான இறைவாக்கு பகுதியாக இருந்தாலும் பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய இந்த திருமுகத்தினுடைய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய அன்னையினுடைய வாழ்க்கைக்கு விளக்கங்கள் தருவதைப் போல அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு நான் இணைந்திருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவிலே இணைந்திருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, வேறு எதிலும் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. வேறு அனைத்தையும் நான் குப்பை, இழிவு, கழிவு என்று நினைக்கின்ற மனநிலை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே எனக்கு இணையில்லாத செல்வம், ஒப்புமையில்லாத செல்வம். இதை பவுலடியார் தன்னை பற்றி சொன்னாலும், ஆனால் அவரை விட அதிகமாக யாருக்கு இது பொருந்தும் என்று சொன்னால், அவரை விட மட்டுமல்ல, இந்த உலகத்திலே எவரையும் விட யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால் அது நம்முடைய அன்னைக்கு மட்டுமே பொருந்தும். இயேசுவோடு நம்முடைய அன்னையை தவிர வேறு எவரும் அவ்வளவாக இணைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. வான தூதர்களுக்கு கூட அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்குமா என்பது கேள்விக்குறி. ஆனால் அன்னை மரியாளினுடைய வாழ்க்கையில் அவருடைய உள்ளம், உதிரம், கருவறை இவை அனைத்தும், அவருடைய உணர்வுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் இயேசு இணைந்திருந்தார் என்று சொன்னால் அது உண்மையாகவே பொய்யாகாது. எனவே ஆண்டவரோடு இணைந்திருப்பது என்பதுதான், அவரை அறிந்திருப்பது என்பதுதான் ஒரு கிறித்துவன் அல்லது அன்னையினுடைய பிள்ளை என்ற நிலையிலே இருக்கிறவருக்கு நிச்சயமாக இறைவன் கொடுக்கிற ஒரு அழைப்பு. இதைத்தான் இந்த பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் மிகவும் அழகாக சொல்லுகிறார். எனவே இயேசுவை பார்த்து நாம், இயேசுவே, நீர்தான் எங்கள் வாழ்க்கையினுடைய ஒப்பற்ற செல்வமாக இருக்கிறீர், உம்மை நாங்கள் ஆதாயமாக்கிக் கொள்ள நாங்கள் என்றுமே தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த பிலிப்பியருக்கு எழுதிய அந்த திருமுகத்தினுடைய பவுலடியாரின் வார்த்தைகளை நாம் சொல்லி இயேசுவை உற்று நோக்கி நாம் பாடி செபிக்கிறோம். இயேசுவை பார்த்து நாம் பேசுகிறோம். இயேசுவே, எப்படி உம்முடைய அன்னையினுடைய வாழ்க்கையில் நீர்தான் அவருக்கு ஒப்பற்ற செல்வமாக இருந்திருக்கிறீர். எனவேதான் எல்லாவற்றையும் கடந்து நின்று லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 38வது வசனத்திலே சொல்லப்படுவதைப் போல, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும், ஏனென்றால் ஏதோ ஆண்டவர் இயேசுவை நான் கருவுற்று பெற்றெடுக்க தயாராக உள்ளேன். என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய கருவறையிலும் கடவுளின் வார்த்தை கருவாக மாறுவதற்கு என்னை அர்ப்பணிப்பதற்காக தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவே, உம்முடைய அன்னை எவ்வாறு தன்னை முழுமையாக கையளித்தாரோ அதை போல உம்மை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு உம்முடைய சீடனையும், உம்முடைய அன்பு தாயினுடைய பிள்ளைகளையும் கடந்ததை மறந்துவிடேன். என் கண் முன்னாலே இயேசு ஒருவரே இருக்கிறார். அவரை அடைவதற்காக நான் ஓடிக்கொண்டே இருப்பேன்.
பவுலடியாரினுடைய வார்த்தைகள். எனவே எனக்கு முன்னிருப்பது இயேசுவே. அவருக்காக நான் எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஏன் இழந்தே போய்விட்டேன். இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல்வேறு விதங்களிலே நமக்கு ஆதாயமானதை எல்லா நிலைகளில் இருப்பவர்களும் தேடிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இயேசு ஒருவரே தேவையானவர். இயேசு ஒருவரே செல்வம். இயேசு ஒருவரே என் சொத்து. அதற்கு இணையான ஒரு சொத்து, செல்வம், மதிப்பு, மரியாதை, ஆசீர்வாதம் அவருக்கு இணையாக எதுவும் இல்லை என்பதை பவுலடியாரைப் போல உணர்ந்து, ஏன் நம்முடைய அன்னையைப் போல ஏதோ உணர்கின்ற ஒரு சூழ்நிலையை திரு அவையினுடைய நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேரும் பெறுகின்ற மனநிலையை இறைவன் உருவாக்க வேண்டும் இந்த நவநாட்களிலே என்று சொல்லி இயேசுவை பார்த்து சொல்லுவோம். கடந்ததை மறந்தேன், கண்முன்னே என் இயேசுதான். கடந்ததை மறந்தேன், கண்முன்னே என் இயேசுதான். தொடர்ந்து ஓடுவேன், தொடர்ந்து ஓடுவேன். தொல்லைகள் என்ன செய்யும், எனக்கு தொல்லைகள் என்ன செய்யும். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. உம்மை நான் அறிந்து உறவாட, உம்மை நான் அறிந்து உறவாட காதும் ஓடி வந்தேன். நான் உன் காதும் ஓடி வந்தேன். என் விருப்பம் அல்ல, இயேசுவின் விருப்பமே என் வாழ்வின் விருப்பம். ஆண்டவர் இயேசுவே, நீர் எவ்வாறு தந்தையை பார்த்து என் விருப்பமல்ல உம்முடைய விருப்பப்படியே ஆகட்டும் என்று இரத்த வியர்வையின் மத்தியில உம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்னீரே, அதை போல உம்மை பின்பற்றுகின்ற, உம்மால் அழைக்கப்பட்டிருக்கிற, ஏதோ இந்த அன்னையினுடைய அருள் தலத்தோடு தங்களை இணைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, எங்கு வர முடியாமல் இணையங்களின் வழியாக இதோடு இப்பொழுதோ அல்லது நாளைய தினமோ இணைத்து கொள்ள இருக்கிற எல்லாருடைய உள்ளங்களிலும் என் விருப்பமல்ல இயேசுவே உன் விருப்பம்தான் என்று சொல்லுகின்ற மனநிலையை ஏதோ அவர்களது உள்ளத்திலே ஏற்படுத்தி, எங்கள் உள்ளங்களினுடைய ஏக்கமே இதுதான், எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏக்கமே ஏதோ இயேசுவே உங்களோடு எங்களை இணைத்து கொள்ள வேண்டும், அன்னையைப் போல நாங்களும் உம்மோடு இணைந்து வாழ வேண்டும், இணைந்து வாழ்வதிலே இருக்கிற மகிழ்ச்சியில் வாழ வேண்டும், அதனால் ஏற்படுகிற வல்லமையிலே வாழ வேண்டும், அதனால் நாங்கள் பெறுகின்ற சக்தியிலே வாழ வேண்டும். அதற்கு தேவையானது உம் விருப்பத்தின்படி வாழ்வதிலே அடங்கி இருக்கிறது என்று இயேசுவை பார்த்து சொல்லுவார். அவரை நோக்கி நாம் வருகின்ற பொழுது
அவர் நம்மை காப்பாற்றுவாரா, கைவிட்டு விடுவாரா? அவருடைய விருப்பத்திற்காக என் விருப்பங்களை நிராகரிக்கின்ற பொழுது ஒருவேளை நான் ஆபத்திலே சிக்கிக்கொண்டு விடுவேனா? அப்பொழுது அவர் எனக்கு கரம் கொடுப்பாரா அல்லது கைவிட்டு விடுவாரா என்ற சந்தேகங்களெல்லாம் நம்முடைய மனங்களிலே ஏற்படுகின்ற வாய்ப்புகளின் மத்தியில் இயேசு எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை எழுந்து நின்று ஏதோ மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசிக்க கேட்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்றுவிட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலையிழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர்கள் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் பொழுது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகிலிருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றார். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்து உணர்ந்த அவ்விடத்து மக்கள் இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர்.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அமர்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு இந்த அளவிற்காவது நாம் இந்த விழாவை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்கியதற்காகவும், அதற்கு நம்முடைய அரசு தேவையான அளவுக்கு பல்வேறு விதமான சட்டதிட்டங்களை அளித்து அனுமதி அளித்து நமக்கு இந்த வாய்ப்பை நிறைவேற்றுவதற்காக அன்னையினுடைய விழாவை தொடங்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில் வழக்கமாக அன்னையை பற்றிய ஒரு சில விவிலிய பகுதிகளை அடிப்படையாக வைத்து தானே ஆரம்பிப்பார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய அருள்வாக்கு பகுதியில் எந்த இடத்திலும் அன்னையினுடைய வாழ்க்கையை சித்தரிக்கின்ற அல்லது அதனுடைய விளக்கங்களை தருகின்ற விவிலிய பகுதிகளை ஏன் இங்கே தேர்ந்தெடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வி ஒருவேளை உங்களுக்கெல்லாம் வந்திருக்கக்கூடும், வர வேண்டும். விவிலியத்திலே அன்னையை பற்றிய மிக சொற்பமான இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் இயேசுவனுடைய வாழ்க்கையை பற்றி யார் யார் பேசுகின்றார்களோ அத்தனை பேரும் அன்னை மரியாளோடு அவருடைய வாழ்க்கையோடு இணைத்து கொண்டிருக்கிற அந்த தொடர்பின் அடிப்படையிலே பேசுகின்ற வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் ஏதோ இன்றைய அருள்வாக்கு பகுதிகளை நான் தெரிவு செய்து கொண்டேன். அவர்கள் அலறினார்கள், ஐயோ பூதம் என்று அலறினார்கள். உடனே அவர்களிடம் இயேசு பேசினார். இந்த அழுத்தம் தான் மிக முக்கியமான அழுத்தம். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். இது எங்கனம் ஆகும்? நான் கணவனை அறியேனே. அப்படி என்று அன்னை மரியாள் கலங்கினாள். இது சாதாரண கலக்கம் அல்ல. அன்னையினுடைய இடத்திலிருந்து நாம் பார்ப்போமேயானால் அவருடைய வாழ்க்கையையே அப்படியே தலைகீழாக புரட்டி போடுகின்ற ஒரு செய்தி அது. ஒரு பேரிடியாக அவள் மீது இறங்கி வந்த ஒரு செய்தி அது. நீ கருவுருவாய் என்று சொன்ன பொழுது உள்ளம் குமுறி கலங்கி இது எங்கனமாகும் என்று கேட்டபொழுது உடனே ஆண்டவர் இயேசு, ஆண்டவருடைய அந்த ஆவி அவரிடம் பேசினார். அஞ்சாதே, பயப்படாதே, இறைவனால் இயலாதது ஒன்றுமில்லை, பயப்படாதே, இறைவன் உன்னை கைவிட மாட்டார், நீ அருளால் நிறைக்கப்பட்டவள், இறைவனின் பிரசன்னம் உனக்குள் முழுமையாக இருக்கிறது. எனவே இறைவனினுடைய பிரசன்னம் உனக்குள் இருக்கிற பொழுது அந்த இறைவனின் பிரசன்னத்திற்கு நீ உருகொடுக்க இருக்கிறாய். அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பணியை வரலாற்றிற்கு, ஏன் உலகத்தினுடைய எல்லா காலங்களுக்கும் வழங்க இருக்கிற அந்த அற்புதமான பணியை உன்னிடம் இறைவன் ஒப்படைத்திருக்கிறார் என்று சொன்னால் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, பயப்படாதே, வாழ்க மரியே என்று அன்னை மரியாளிடம் அவர் பேசினார். இறைவன் தன்னுடைய தூதர் வழியாக பேசினார். எனவேதான் லூக்கா நற்செய்தி 41ஆம் அதிகாரம் 45வது சொற்றொடரே ஏதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று
சொல்லி அவள் அர்ப்பணித்த பொழுது அந்த நொடி பொழுதே இறைவன் அவருடைய உதரத்திலே உருவாகிறார். இயேசு அவருடைய உள்ளத்திலும் உடலிலும் இணைக்கப்படுகிறார். இயேசு உருவெடுக்கிறார். அந்த எடுக்கின்ற அந்த நிகழ்வானது அவரை முழுமையாக இறை பிரசன்னம் உடையவராக மாற்றுகிறது. மனித பிறவிகளிலே இந்த விதமான ஒரு நிகழ்வு எந்த பிறவிக்கும் கிடையாது, இருக்க போவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அவருக்குள் இருக்கிறது. எனவே அந்த நொடிப்பொழுதிலிருந்து அவருடைய பார்வை, அவருடைய வாழ்வு, அவருடைய சிந்தனை, அவருடைய நோக்கம் அனைத்துமே எனக்குள் உருவாகி இருக்கிற இறைவனினுடைய பிரசன்னம், இயேசு அவருக்காகவே, அவரோடு இணைந்திருப்பதற்காகவே, அவரை ஈன்றெடுப்பதற்காகவே, அவரை வளர்ப்பதற்காகவே, அவரோடு இருப்பதற்காகவே, அவருக்காக என்னை அர்ப்பணிப்பதற்காகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த அன்னை ஏதோ நம்முடைய இயேசு தெய்வத்தை இந்த உலகிற்கு இறைவனின் திட்டப்படியும் இறைவனினுடைய அந்த அற்புதமான குறுக்கீட்டின் அடிப்படையால், அருள் குறுக்கீட்டின் அடிப்படையால் அவர் இன்றைய நாளில் ஏதோ உலகத்திற்கு அவர் இயேசுவை வழங்கியிருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அன்னைக்கு நாம் விழா எடுக்கின்ற வேளையிலே தான் இந்த வார்த்தைகளை நாம் கொண்டு வருகிறோம். எனவே அன்னையனுடைய வாழ்க்கையில் அதிலிருந்து ஒரே ஒரு நொடிப்பொழுது கூட அவருடைய கவனம் சிதறிப்போனது இல்லை. அவருடைய கவனம் சிதறிப்போனதே கிடையாது. ஆனால் கிறிஸ்துவர்களினுடைய வாழ்க்கையில், இயேசுவை பின்பற்றுகின்ற நம்பிக்கையாளர்களினுடைய வாழ்க்கையில் நம்முடைய கவனங்கள் சிதறி போகின்றன. நம்முடைய இலக்குகள் மாறிப்போய் விடுகின்றன. இயேசுவனுடைய கனவுகள் நம்முடைய நினைவுகளாகவும் கனவுகளாகவும் எப்பொழுதுமே இல்லாமல் போய்விடுகிறது. இதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் மிக அழகாக சொல்லுகிறார். எச்சரிக்கையாக இருங்கள், இறைவன் இயேசுவோடு இணைந்திருப்பதிலே மகிழ்ச்சி கொள்ளுங்கள். ஆனால் உங்களை அதனிடமிருந்து பிரித்து எடுக்கின்ற நாய்கள், இந்த வார்த்தையை மிக பயன்படுத்துகிறார். உங்களை இயேசுவோடு இணைந்திருக்கிற நிலையிலிருந்து பிரிக்கின்ற நாய்களை பற்றி எச்சரிக்கையாயிருங்கள் என்று குறிப்பிடுகிறார். கீழ்த்தரமான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில். அந்த நாய்களிடம் எச்சரிக்கையாயிருங்கள். எந்த நாய்களிடம்? எந்த நாய்களிடம்? அன்னை மரியாளுக்கு அப்படிப்பட்ட சோதனைகள் வரவில்லை என்று சொன்னால், அன்னை மரியாளும் ஆண்டவர் இயேசுவனுடைய அந்த இணைந்திருத்தலுக்கு எந்த விதமான கவனச்சிதறல்களுக்கு இடமே இல்லை. உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் எண்ணங்களின் பூர்வமாகவும் எல்லா நிலைகளிலும் அன்னை தன்னை ஆண்டவர் இயேசுவோடு இணைத்து கொண்டதனால் அவளுக்கு அப்படிப்பட்ட எச்சரிக்கை தேவையாக இல்லை. ஆனால் நமக்கு தேவையாக இருக்கிறது. எனவேதான் பவுலடியார் சொல்லுகிறார், ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற நிலையிலிருந்து உங்களை பிரித்தெடுக்கின்ற நாய்கள் உங்களை சுற்றி இருக்கின்றன. போலி போதகர்கள் அந்த நாய்கள் என்று சொல்லுகிறார். திருச்சபையிலே இருக்கிறவர்களை திசை திருப்புகின்றவர்கள், தேவையில்லாத குறியீடுகளை வைத்து உங்கள் நம்பிக்கையை குலைப்பவர்கள் நாய்களுக்கு சமமானவர்கள், போலி போதகர்கள். அதைத்தான் அன்றைய நாளிலேயே குறிப்பிடுகிறார், போலி போதகர்கள். இரண்டாவதாக கெட்ட
கெட்ட ஊழியர்கள் நாய்கள். கெட்ட ஊழியர்கள். இவர்கள் யார் கெட்ட ஊழியர்கள்? யூத மரபு, யூத சட்டம், இவைகளை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதன் பிறகுதான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று கீழ்த்தரமாக போதிக்கின்ற அந்த ஊழியர்கள் கெட்ட ஊழியர்கள். அவர்கள் நம்மை பிரிக்கின்றவர்கள், இயேசுவனுடைய அன்பிலிருந்து பிரிக்கின்றவர்கள், இயேசுவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற வேட்கையிலிருந்து நம்மை பிரித்தெடுக்கிறவர்கள். அவர்கள் நாய்கள். மூன்றாவதாக உடலை சிதைக்கிறவர்கள். உடலை சிதைக்கிறவர்கள் நாய்கள். இங்கே பவுலடியார் எதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், யூத மரபின்படி ஒருவன் கிறிஸ்துவன் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவன் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். எனவே அவன் உடல் சிதைக்கப்படுகிறது. அவனுடைய உடல் சிதைக்கப்படுகிற பொழுது அவர்கள் உள்ளத்திலே என்ன நினைக்கிறார்கள்? ஒருவன் முதலில் யூதனாக மாற வேண்டும், யூத இனத்தில் சேர வேண்டும், யூத இனத்தில் சேர்ந்த பிறகு அவன் இயேசுவின் சீடனாக மாற வேண்டும். அதற்கான அடையாளம் இந்த உடல் சிதைப்பு. இதை வலியுறுத்துகின்றவர்கள் நாய்கள். எனவே இயேசுவினுடைய கிறித்துவத்தை வேறு சாதிமயமாக்குவதோ, இனமயமாக்குவதோ, மொழிமயமாக்குவதோ, அந்த செயல்பாடுகளிலே ஈடுபடுகின்றவர்கள் இறை மக்களை, நம்பிக்கையாளர்களை இயேசுவோடு இணைந்திருக்கிற நிலையிலிருந்து பிரிக்கின்றார்கள். அவர்களை பவுலடியாரின் வார்த்தையில நாம் அழைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நாய்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுதான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுகிறார். எனவே பிலிப்பு நகர கிறிஸ்துவர்களே, இந்த நாய்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னைய பெருமைகளை பற்றி பேசுவார்கள். நான் எங்கு பிறந்தேன், எங்கு வளர்ந்தேன், எனக்கு என்ன அறிவு, எனக்கு என்ன பணபலம், என்னுடைய சாதிய உயர்வு என்ன, எனக்கு பின்புல படை என்ன, இவர்களையெல்லாம் பற்றி உலகு சார்ந்தவைகளின் மீது நம்பிக்கை வைத்து பேசுவார்கள். உலகு சார்ந்தவைகளின் மீதும் உடல் சார்ந்தவைகளின் மீதும் நம்பிக்கை வைத்து பேசுவார்கள். அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். அப்படி பேச வேண்டும் என்று சொன்னால் நான் அதைவிட பெருமையாக பேசுவேன் என்று சொல்கிறார். அவர்களை விட பவுலடியார் மிக தெளிவாக சொல்லுகிறார். இந்த உலகு சார்ந்த, உடல் சார்ந்த அனைத்தையும் பற்றி பெருமையாக ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் அதைவிட பெருமையாக நான் பேசுவேன். அன்னை மரியாள் நினைத்திருந்தால் எவரையும் விட பெருமையாக பேசியிருக்கலாம். நான் ஆண்டவருடைய தாய், ஆண்டவருடைய தாய் என்று பெருமையாக பேசியிருக்கலாம். அதை போல பவுலடியார் சொல்லுகிறார், நானும் பெருமையாக பேசியிருப்பேன். பிறந்த 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்யப்பட்டேன். இஸ்ராயல் மக்களினுடைய இனத்திலே பிறந்தேன். நான் ஒரு எபிரேயன். நான் உண்மையாகவே பரிசேய இனத்திலே இருக்கிறவன். எனக்கு எல்லா விதமான வளர்ப்பு, குடும்ப பின்னணி இருக்கிறது. என்னுடைய நாடு என்ன, என்னுடைய மரபு வழி என்ன, எங்களுடைய பாரம்பரியமான நம்பிக்கை என்ன, என்னுடைய பாரம்பரியமான நம்பிக்கையின் அடிப்படையில் இயேசுவினுடைய சீடர்களை கொலை செய்திருக்கிறேன் நூற்றுக்கணக்கில். அந்த அளவுக்கு என்னுடைய அந்த யூத மத பிடிப்பு எனக்கு இருக்கிறது. அது என்னுடைய பெருமை. அது உடல் சார்ந்தது, உலகை சார்ந்தது. அதிலே நான் பெருமை பாராட்ட மாட்டேன். ஒப்பற்ற செல்வம் என்பது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய தெளிவான அறிவு. அவரோடு நான் இணைந்திருப்பதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய
இலக்கு, அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முழுமை என்று சொல்லுகின்ற வகையில் ஏதோ பவுலடியார் சொல்லுகிறார். அதற்கு முன் உதாரணம், முழு உதாரணம் அன்னை மரியாளை தவிர வேறு எவரும் இருக்க முடியாது. அதுதான் இந்த பகுதியினுடைய அன்னை மரியாளினுடைய விளக்கமாக அமைகிறது. அதன் அடிப்படையிலே தான் ஏதோ பவுலடியார் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்கின்ற நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய சொத்து, அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வல்லமை. அந்த நம்பிக்கையின் வழியாகத்தான் நான் இறைவனுக்கு ஏற்புடையவனாக மாற முடியும். என்னுடைய சொந்த புரட்சிகரமான எண்ணங்களினால் அல்ல, என்னுடைய சொந்த முயற்சியினால் அல்ல, என்னுடைய தகுதியினால் அல்ல, சட்டங்களை கடைபிடிப்பதனால் அல்ல, இதிலே நான் ஏற்புடையவராவதில்லை. மாறாக இயேசுவை பற்றிய அறிவு இருந்தால்தான் நான் ஏற்புடையவராக மாற முடியும். அதற்கு அடுத்தபடியாக இயேசுவையும் கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்ப்பின் வல்லமையையும் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். இயேசுவனுடைய பெயரை மட்டும் தெரிந்திருந்தால் போதாது. இயேசு என்பவர் கிறிஸ்து, அபிஷேகம் செய்யப்பட்டவர், என்னை மீட்கிறவர், எனக்கு நலமளிக்கிறவர். எனவே அவரையும் உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எனவே அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுதலினுடைய வல்லமை, நம்பிக்கை, எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவன் உயிர்த்தெழுதல் என்ற மகிழ்ச்சியை, வாழ்வை எனக்கு வழங்குவார் என்ற ஒரு சிந்தனை என்பது அடிப்படையிலே ஒவ்வொரு கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிற திருமுழுக்கு பெற்ற நம்பிக்கையாளன் அல்லது அன்னையினுடைய மகன் அல்லது அன்னையினுடைய மகள் இதை பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அறிவு முழுமை அடைகிறது. அப்படி அந்த அறிவு முழுமையாக அடைகிற பொழுது இயேசுவனுடைய பாடுகளிலும் இறப்பிலும் நான் பங்கு பெற விரும்புகிறேன். நான் பங்கு பெற்றதனால் உயிர்த்தெழுதலில் நான் பங்கு பெற முடியும். எனவே வாழ்க்கையினுடைய கவலைகள், வாழ்க்கையினுடைய கண்ணீர், நெருக்கடிகள், வேதனைகள், இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த கோவிட்-19 என்ற அகில உலகத்தையும் தவழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நிலை, இது இயேசுவனுடைய இறப்பிலே பங்கெடுக்கின்ற நிலை. 1,85,00,000 மக்கள் பாதிக்கப்பட்டு ஏறக்குறைய 8 லட்சம் மக்கள் இறந்து போய், இந்த நோய் பாதிக்காத நாடுகளே இல்லை என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு நாமே ஆங்கில சொல் பேண்டமிக் என்ற வார்த்தை நாம் இதுவரையிலும் கேட்கப்படாத வார்த்தை உலகம் முழுவதும் தழுவிய ஒரு தாக்கம் ஏற்படுகிற பொழுதுதான் இந்த பேண்டமிக் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இயேசுவனுடைய பாடுகள், இயேசுவனுடைய இறப்பிலே நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நம்முடைய நம்பிக்கை சிதறி போகின்ற வாய்ப்பு இருக்கிறது. அன்னைக்கு அந்த நிலை ஏற்படவில்லை. திருச்சபையினுடைய முதல் தலைவர் என்று சொல்லப்படுவதற்கு ஏற்பட்டது. இயேசு கடல் மீது நடந்தது, ஏதோ பேதுரு கடல் மீது நடந்தது. இவைகளெல்லாம் பல நேரங்களிலே அவர்கள் நம்பவில்லை, நம்பிக்கை இல்லை. எனவேதான் நான் மூழ்குகிறேன் என்று சொன்ன பொழுது, நம்பிக்கை குன்றியவனே அஞ்சாதே, நம்பிக்கை குன்றியவனே அஞ்சாதே. அன்னை மரியாளுக்கு நம்பிக்கை குன்றியதே இல்லை. எலிசபெத் அன்னையை பார்த்து சொல்லுகிற பொழுது சொல்லுவார், ஆண்டவர் சொன்னவை அனைத்தும் நிறைவேறும் என்று நம்பிக்கை உடையதை நீ பேறு பெற்றாய் என்று சொல்லுவார். எனவே அன்னையனுடைய உள்ளத்திலே ஒரு துளி நொடிப்பொழுது கூட இயேசுவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை குறைவுபடவே இல்லை. நமக்கு தான் குறைவுபடும். திருச்சபையினுடைய முதல் தலைவருக்கு குறைபட்டது, அதை போல
நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சூழ்நிலைகளிலே வெற்றி வாய்ப்புகள் இல்லாது இருக்கும். தோல்விகள் என்பது உண்மையாகவே வந்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே தோல்வியை கண்டு பயம், எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற அச்ச உணர்வோடு இருக்கிற பொழுது இறைவன் எங்களை கைவிட்டு விட்டாரோ, ஆலய வழிபாடுகள் எல்லாம் நின்று போய்விட்டன, அருட்சாதன கொண்டாட்டங்கள் எல்லாம் நடைபெறாத சூழ்நிலை இருக்கிறது, அப்படியே அகில உலக திருச்சபையே இடிந்துவிடும். எனவே மக்கள் மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆன்மீகத்தை புதுப்பித்துக் கொள்வார்களா இல்லையா என்ற ஒரு கேள்விகள் பல நேரங்களிலே நம்மிடம் ஏற்படுகின்ற பொழுது கூட நம்பிக்கை குன்றக்கூடாது, நம்பிக்கை குறையக்கூடாது, நம்பிக்கை அசையக்கூடாது. அதுதான் இன்றைக்கு அன்னை நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பாடம். என்னை போல நம்பிக்கையோடு இருங்கள். நான் பெரும் பணக்காரனாக வாழவில்லை, நான் பெரிய அந்தஸ்திலே இருந்து வாழவில்லை. என்னுடைய அந்தஸ்து, உயர்வு அனைத்துமே ஆண்டவர் இயேசு என் உள்ளத்தில் வாழ்ந்தார், என் உதரத்தில் வாழ்ந்தார், என் உணர்வுகளில் வாழ்ந்தார், என்னுடைய சிந்தனையில் வாழ்ந்தார், என்னுடைய அறிவிலே வாழ்ந்தார், என்னுடைய உணர்வுகளிலே வாழ்ந்தார். அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நான் பெற்றிருக்கிறேன். எனவேதான் வானதூதர் என்னை பார்த்து, மரியே வாழ்க, மகிழ்ச்சியாயிரு என்று சொன்னார். உனக்கு நான் இதையெல்லாம் வழங்குகிறேன், மகிழ்ச்சியாயிரு என்று சொல்லவில்லை, இயேசுவை வழங்குகிறேன், மகிழ்ச்சியாக இரு என்று சொன்னார். எனவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நம்பிக்கை உணர்வோடு, எனவேதான் இந்த மக்கள் அன்றைய படகிலே இருந்தவர்கள் கரை இறங்கியவுடன் ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிந்துணர்ந்த அக்கிராமத்து மக்கள், அறிந்து உணர்ந்த என்ற வார்த்தையை மத்தேயு மிக அழகாக பயன்படுத்தி இருக்கிறார். அவர்கள் கடலிலிருந்து கரையில் இறங்கியவுடன் அந்த கிராமத்து மக்கள் இயேசு யார் என்று அறிந்து உணர்ந்த மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆட்களை அனுப்பி நோயாளிகள் எல்லாரையும் வரவழைத்து, இவர் யார்? இவரே குணப்படுத்துகின்றவர், இவரே வாழ்வு கொடுக்கிறவர், இவரே நம்பிக்கை அளிப்பவர், இவரே நம்மை தேற்றுகிறவர், இவரே நமக்கு உறுதியூட்டுகின்றவர் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள ஆள் அனுப்பினார்கள். அப்படிப்பட்ட அறிந்து உணர்ந்த அன்னை மரியாளைத்தான் கத்தோலிக்க திருச்சபை பெருமைப்படுத்துகிறது. நாம் பெருமைப்படுத்துகிறோம் என்பதனால் நம்மை சிறுமைப்படுத்துகிறவர்கள் சிதைந்து போவார்கள். நாம் வீணான பெருமையை அன்னை மரியாளுக்கு வழங்கவில்லை, சாதாரண பெருமைகளையும் வழங்கவில்லை. அன்னை இறைவனின் தாய் என்று பட்டமளித்திருக்கிறோம், அன்னை இயேசுவின் தாய் என்று சொல்லியிருக்கிறோம், அன்னை கிறிஸ்துவின் தாய் என்று சொல்லியிருக்கிறோம், அன்னை கருவிலேயே அவள் தூயவள் என்று அறிக்கையிட்டு இருக்கிறோம், அன்னை என்றும் கன்னியாக இருக்கிறாள் என்று அறிக்கை எடுக்கிறோம், அன்னை திருத்தூதர்களினுடைய தாய் என்று அழைத்திருக்கிறோம், அன்னை நம்முடைய திருப்பணிகளினுடைய தாய் என்று அழைத்திருக்கிறோம், ஒட்டுமொத்தமாக உலகத்தின் தாய் என்று அழைத்திருக்கிறோம். பெருமைக்குரியவள் அவள். எனவே அன்னையினுடைய பக்தி என்பது அவரை நோக்கி மன்றாடுவதற்காகவும் அவரை வணங்குவதற்காகவும், ஆராதிப்பதற்காக அல்ல. வணக்கம், ஆங்கிலத்தில் வெனரேஷன் என்ற ஒரு வார்த்தை, அடோரேஷன் என்ற ஒரு வார்த்தை, இரண்டு வார்த்தைகள் உண்டு. அன்னை மரியாளை நாம் நேசிக்கிற பொழுது அடோரேஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை, வெனரேஷன் என்று பயன்படுத்துகிறோம். புனிதர்களினுடைய அந்த பக்தி முயற்சிகளிலேயே முதன்மை நிலையிலே இருக்கிற அந்த பக்தி தான் வணக்கம் செலுத்துவது. அது அவளுக்கு செலுத்துவது நீதியாகும். அதை செலுத்துகிற பொழுது நம்முடைய ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார், பெருமகிழ்ச்சி அடைகிறார். அவரை நாம் அன்பு செய்வதற்காகவும் அழைக்கப்படுகிறோம். அன்பு பிள்ளைகளாக மாறுவதற்கு
அவரை பின்பற்றுவதற்கு, அவரை போல நம்மை மாற்றிக்கொள்வதற்கு இது ஒரு முயற்சியாக இருக்கும். இந்த விழாக்கள், நவநாட்கள் இவைகளெல்லாம் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்ற சிந்தனையோடு ஆண்டவர் இயேசுவிடம், ஆண்டவரே, உம்முடைய அன்னையைப் போல நாங்களும் உம்முடைய சீடர்களாக, அன்னை எப்படி இறைவனின் பிள்ளையாக, மனித பிறவியாக, அவருடைய சீடராகவும் அதன் பிறகு ஆண்டவனுடைய தாயாகவும் இருந்ததைப் போல நாங்கள் உம்முடைய சீடர்களாகவும் பிள்ளைகளாகவும் வாழ எங்களுக்கு அருள் தாரும் என்று இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம்.